நன்மை, இவன் நல்ல ராஜாவால் ஆயிருக்கான், நன்மை. நல்லா கவனிச்சு. இப்போ நன்மை கிடச்சி பெரிய ஆளாயிட்டான், ராஜாவாயிட்டான், எல்லாம் இருக்குது. அந்திய நாட்கள் வரும்போது இவனுடைய குணம் மாறுது, பேய் பிடிக்குது. அது வரைக்கும் பேய் பிடிக்கலை இவனுக்கு. அதுக்கு பிற்பாடு தான் பேய் பிடிக்க. எப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவான பிற்பாடு தான் பேய் பிடிக்குது. பேய் பிடிச்சி இவனை அலக்கழிக்குது. இவன் பொல்லாத மனுஷனாக மாறுறான். சொல்லப்போனால் இஸ்ரவேலில் ஒரு பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலில் இருக்க ராஜா, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜா, முதல் ராஜா, இப்படி நிறைய அவனை சொல்லிட்டு போகலாம். இப்போ முடிவு வருது, ரொம்ப நேரம் எடுக்க. முடிவு வரும்போது பாருங்கள், அவன் கில்போவா மலையில் தாம் பட்டயத்தை நாட்டி செத்து போயிட்டான். எனக்கு தியானித்த போது, இது மனதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்த போது ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் வருடலா, அதை என்ன சொல்லலாம், நெருடலா. நம் மனதே நமக்குள்ள இப்படி நடந்திருக்கக்கூடாதே, இப்படி நடந்துட்டே. இப்போ அவன் அந்த சாகிற